ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 18/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த இந்தியா வார்ன்ஸ் அகெயின்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓவர் ரஷ்யன் ஆயில் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக நம்ம ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறதை அதிகப்படுத்தியிருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து 2% ஆஃப் த ஆயில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய நம்ம மற்ற கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுலேருந்து நம்மளுடைய ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து அதிகப்படுத்தியிருக்கோம். அதாவது 35% கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். இது ரஷ்யா ஆக்சுவலி அப்போ நமக்கு நிறையவே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா யூஎஸ் ஸ்விஃப்ட் பேமெண்ட்லாம் கூட கட் பண்ணிட்டாங்க. ஸ்விஃப்ட் பேமெண்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எக்கனாமிக்கு. ஸோ இந்த ஸ்விஃப்ட் அப்படின்றது அது கேன்சல் ஆகிட்டதுனால அவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸ்லாம் ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்விஃப்ட் பேமெண்ட்லாம் ரஷ்யாவுக்கு கேன்சல் பண்ணோடனே அவங்க பிளாங்காக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இருந்தாலும் அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்த ருப்பி, ரோபெல் அண்ட் தென் யூபிஐ, ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் மூலிமா அவங்க ஓகே ஆகிட்டாங்க. ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட கொடுத்து அவங்களோட இம்போர்ட்ஸ் அதிகப்படுத்தி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்டெப் எடுத்து அவங்க பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க. இது இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் ஃபஸ்ட்டு டைம் இருந்தாங்களே யூஎஸில், ட்ரம்ப் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஆக்சுவலி இந்த காட்ஸா அப்படின்ற ஒரு கவுண்டரிங் சிஸ்டம்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அமெரிக்கா. ட்ரம்ப் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் இருக்கும்போது, அதாவது ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா இவங்க கூடலாம் என்னென்ன சாங்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா 500 சாங்ஷன்ஸ், இவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நிறைய சாங்ஷன்ஸ் போட போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயத்தில் நம்ம ஈரானில் அப்போ கொஞ்சம் நம்ம ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இல்லை, ஈரானில் கொஞ்சம் தான் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அது 0% ஆகிட்டோம். ஆனால் ரஷ்யாவுக்கு மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரஷ்யா சாங்ஷன்ஸ் ஆக்ட் 2025, அதாவது ட்ரம்ப் 2.0 பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா சாங்ஷன்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்றது மூலிமா யாரெல்லாம் மெயினாக ரஷ்யாவை தான் பார்த்திங்கன்னா டார்கெட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யா கூட யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 500% டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுத்ததுனால நம்ம நிறையவே பார்த்திங்கன்னா அவங்க இதில் டிபெண்ட் பண்ணி ஆகிட்டோம். ஸோ இப்போ அதனால் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருந்தது. நிறைய ட்ரேட் டெஃபிசிட் கம்மியாச்சு. நம்மளுடைய அந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் ரிஃபைனரிஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த நிறைய நம்ம எனர்ஜி, கோல், ஆயில் இல்லைனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டி எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஆனால் இப்போது மறுபடியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பேக்ட் அடி வாங்க போகுது நம்ம இந்தியா. நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுதான் ட்ரேட் டெஃபிசிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகும். இந்தியாவுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி இப்போது சடனாக நம்ம மறுபடியும் அந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் போயிட்டு நம்ம எப்படி கேட்குறது அப்படின்றதும் ஒரு சில விஷயம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தாண்டி நம்ம ரஷ்யா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க். ஏன்னா யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்ட்டு நம்மளை இது பண்ணுவாங்க, டேரிஃப் அதிகப்படுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணுவாங்க. அண்ட் தென் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரூத்ஃபுல்லான எப்போத்துலேருந்தோ நம்ம ரஷ்யா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரியை நம்ம விட்டுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயமாக கூட இருக்கும். அண்ட் தென் இதனால் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் ரொம்பவே அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கு நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவும் யூஎஸ் அண்ட் தென் ரஷ்யா, ஸோ இவங்கெல்லாம் உட்காந்து டாக்ஸ் பண்ணி, ஸோ இதுக்கு முன்னாடி காட்ஸா அப்படின்னு கவுண்டரிங் அமெரிக்கன் அட்வைசரி த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்ட்டு ட்ரம்ப் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் கொஞ்சம் நமக்கு எக்ஸப்ஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியாக ஒரு சில விஷயங்கள் எக்ஸப்ஷனில் வேணால் நம்ம கேட்கலாம். பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரஷ்யா சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்றது கீழே இந்தியா, பிரேசில், சைனா, ஸோ இந்த 3 கண்ட்ரீஸை தான் ஆக்சுவலி அவங்க கரெக்டாகவே ரொம்ப பர்டிகுலராக எய்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி யூரோப் கூட பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸஸ் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறாங்க. ஆனால் அவங்கள பற்றிலாம் அவங்க எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா நாட்டோ அப்படின்ற ஆர்கனைசேஷன், யூஎஸ்ஏ அந்த நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாட்டோ அப்படின்றத வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பாருங்க, அவங்க யூரோப் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸஸ் அவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அது ஒரே ஒரு சோர்ஸ் தான். ஸோ அவங்க அவங்கள எதுவுமே சொல்லலை, ஆனால் நம்மளை மட்டும் சொல்கிறாங்களே. ஸோ இது ஒரு அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காலிங் அவுட். நம்ம இதை டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஒன்றா ரூல்னால் எல்லாேருக்கும் ரூல் அப்படின்ற மாதிரி மாற்றுங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்படி இல்லையா நமக்கு எக்ஸம்ஷன்ஸ் கேட்டுட்ருக்கோம்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இது. ஆனால் நம்மளோட இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ட்ரேட் செம்மையாக அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் தென் எனர்ஜி காஸ்ட் அதிகமான எல்லாத்துக்குமே காஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம பெட்ரோல் டீசல் விலை எப்படி அதிகமானால் எல்லாத்தோடைய விலையும் அதிகமாகும், அதே மாதிரி தான். ஸோ இதை தாண்டி நிறைய ரீஃபைனரி இண்டஸ்ட்ரி, நம்மளோட 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் ஒன்றான ரீஃபைனரி இண்டஸ்ட்ரியும் ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதுக்காக ஒரே சொல்யூஷன், நம்ம யூஎஸ், ரஷ்யா அண்ட் தென் இந்தியா 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறது மட்டும்தான். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது தாண்டி இது அகமதாபாத் டாப் கிளீன்லினஸ் சார்ட் ஃபார் சிட்டிஸ் அபவுட் 10 lakh பாப்புலேஷன் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு 2014 வந்து ஸ்வச் பாரத் ஸ்கீம் அப்படின்லாம் நிறைய நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றின மறுபடியும் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அதாவது 2014 எடுத்துகிட்டு வந்து ஸ்வச் பாரத் ஸ்கீம் வந்து கரெக்டாக நம்ம செயல்படுத்துறதுக்காக ஸ்வச் சுவேக்ஷன் அப்படின்ற மாதிரி 2024-25 நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட கொடுத்துட்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அர்பன் கிளீனினஸ் சர்வே அப்படின்னு சொல்லலாம். வருஷம் இது எடுப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்றதுக்கு கீழே தான் வந்து இவங்க அந்த ஸ்வச் பாரத் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வே எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது அதாவது லாஸ்ட் இயர் 2024-25 வந்து பார்த்திங்கன்னா 9th எடிஷன் சீரீஸ் நம்ம வெளியிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 54 இண்டிகேட்டர்ஸ், அதாவது நிறைய இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சானிடேஷன், சிட்டிசன் ஃபீட்பேக், அங்கே இருக்கிறவங்களோட ஃபீட்பேக், அண்ட் தென் சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிசஸ், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வச்சு நிறைய 54 இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம இந்த ரேங்கிங் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அலகாபாத் வந்து இருக்கிறதுலே ஒரு க்ளீனஸ்டான பிக் சிட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றதையும் இங்கே வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க வந்து நல்லா வேஸ்ட் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த செக்ரிகேஷன் பண்ணுறது, கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி, அதாவது ப்ளூ டஸ்ட்பின், அந்த மாதிரி ப்ளூ, க்ரீன், ரெட் இந்த மாதிரி தனித்தனியாக டஸ்ட்பின்ஸ் யூஸ் பண்ணி அழகாக செக்ரிகேட் பண்ணி பண்ணுறது. அண்ட் தென் நிறைய இந்த வெஹிக்கல்ஸ்லாம் கொடுத்து நிறைய ட்ரெயின்டு பண்ணி நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வச்சுருக்கிறது. அந்த க்ளீன் பண்ணுறவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு வேஸ்ட் ப்ராசஸிங், நிறைய வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுற யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி வந்து நிறைய நார்மலாக நம்ம ஓப்பனில் தானே டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த 3 Rs அப்படின்றத நம்ம படித்து போலையா சின்ன வயசுலலாம், அந்த ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நிறைய சிட்டிசன் அதாவது நிறைய சிட்டிசன்ஸ்க்கும் அவேர்னஸ் கொடுத்து அவங்களையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு, நிறைய டெக்னாலஜி மூலியமாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எல்லாத்தோட ஹெல்ப்லேயும் இந்த ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்றத வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி நிறைய இந்த டீசல் பஸ்ஸஸ்லாம் கூட வந்து ஏர் பொல்யூஷனில் கூட அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த டீசல் பஸ்ஸஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த சிஎன்ஜி இல்லை எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நிறைய ரோடு வேஸ்ட்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதே நிறைய இதெல்லாம் தாண்டி நார்மலாக பப்ளிக் பிளேசஸ், அதாவது இந்த லேக்ஸு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை க்ளீன் பண்ணுற மெத்தட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அகமதாபாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன்லினஸ் சார்ட்டில் வந்து டாப்பில் இருக்குது. அதுவும் 10 lakh பாப்புலேஷன், ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் வச்சு ஸோ இவங்க வந்து டாப்பில் வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து நம்ம வழக்கம் போல் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இன்றைக்கி அவ்வளோ எடிட்டோரியல் பேஜ்னால் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பிரைம் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் இன் லடாக் பை ஆர்மி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆகாஷ் பிரைம் அப்படின்றது ஒரு மிசைல் தான். நம்மளுடைய ஹிமாலயாஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹைட்டாக இருக்கு இல்லையா, 15,000 ஃபீட்டுக்கு மேலே, அதாவது 5,000 to 15,000 ஃபீட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அதுவும் இப்போது வந்து நிறைய டெரரிசம் ஆக்ட், எல்ஓசி, எல்ஏசி அந்த மாதிரியான ரீஜன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக நம்ம அடி வாங்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் அங்கே ப்ரொடெக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நம்ம டிஆர்டிஓவே டெவலப் பண்ணதான், அதாவது நம்மளோட இந்தியாவே டெவலப் பண்ணதான் இந்த ஆகாஷ் பிரைம் மிசைல் அப்படின்றது. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான ஹை ஆல்டிடியூட்லேயும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் தென் நிறைய டார்கெட்டான அக்யூரஸியோடு வந்து பார்த்திங்கன்னா செயல்படும். அண்ட் தென் நல்ல ஒரு நம்ம இந்தியாவிலே நம்ம வந்து தயாரித்தோம் அப்படின்றதுனால
காஸ்ட்டும் கம்மி. அண்ட் தென் மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லலாம் கூட நம்ம வந்து மேக் இன் இந்தியா வந்து நிறைய ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்றது, அதாவது ஆத்மனிர்பர் பாரத் அப்படின்ற அந்த இது வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ ஆகாஷ் பிரைம் மிசைல் அப்படின்றது ஸோ அந்த ஹிமாலயா சைடில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மெயினாக நம்ம லடாக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஹை ஆல்டிடியூடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ்லாம் கூட அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அதே இது நேவிகேட்டிங் நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் இந்த ஏரா ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்ற பேரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம இந்த சோஷியல் மீடியாவால் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் பரவிட்டே இருக்குது. அதுவும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போது நம்ம சும்மா ஒரு டைப் அடித்தோம்னாலே போதும். ஸோ அதை நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஸோ இது வந்து நல்லதும் சொல்லலாம், இல்லை கெட்டதும் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மெயினாக அந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்தில் ரொம்பவே நம்மளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மெயினாக அந்த ஹெல்த் ரிலேட்டட் அந்த மாதிரி பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஸ்டில் பார்த்திங்கனாலே மோஸ்ட்லி போதுமான விஷயம்தான். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், குளோபல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ்லேயே கிட்டத்தட்ட $1.4 trillion வந்து நம்ம 2024 மார்க்கெட்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த சோஷியல் மீடியா. நிறைய இந்த யோகா, நிறைய நம்ம புதுசாக லைக் மக்கானா எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக காஸ்ட்லாம் கூட ரொம்ப அதிகமாகிடுச்சு மக்கானா அப்படின்றது. இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய அவேர்னஸ் வந்து ஆனால் என்ன தான் இருந்தாலும் அது எல்லாருக்குமே ஓகேவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு 20+ இருக்கிற ஒரு பையனுக்கோ 40+ இருக்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரே டயட் ஃபாலோ பண்ணால் நல்லா ஒரே ரிசல்ட் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சோஷியல் மீடியாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்து நம்மளுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட டயட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதனால் நம்ம தனியாக கன்சல்ட் பண்ணால் கூட ஓகே. நம்ம கண்மூடித்தனமாக நம்ம கூகுளில் நம்மளுக்கு வந்துருக்கு சோஷியல் மீடியாவில் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நம்மளுக்கு இது ஒரு நல்லதும் தான். ஆனால் என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சவங்கெல்லாம் அதாவது முடியாதவங்களும் ரொம்ப செலவு பண்ணி நம்ம தேவையில்லாத விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்கான ஒரு சில அவேர்னஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியானால் நிறைய ஒரு காசிப்ஸ் லைக் அது மிஸ்கன்சம்ஷன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சைனா லீடிங் த க்ரீன் எனர்ஜி செக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக சைனா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் எனர்ஜி செக்டாரில் ரொம்பவே டாப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க தயாரிக்கிற சோலார் பேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க தயாரிக்கிற சோலார் பேனல்ஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய இன்னோவேஷன், அதாவது நியூவாக இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியான நியூவாக இன்னோவேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள் இதை தாண்டி பிஆர்ஐ அப்படின்றதெல்லாம் வந்து அதாவது மற்ற கண்ட்ரீஸில் ரோட் போட்டு கொடுத்து ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலிமா சைனா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி செக்டாரை வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே வந்து சோலார் பேனலில் எந்த ஒரு கண்ட்ரி ஸ்டெப் எடுத்து வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சைனா அளவுக்கு பீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்க வந்து வேஸ்ட்டாக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் வச்சு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எதை நோக்கி போகும் அப்படின்ட்டு ஒரு கணிச்சு அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னஸ் தான். அது எந்த டைமாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க அந்த லார்ஜ் பாப்புலேஷன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் அவங்க நிறுத்த போகிறதில்ல. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய கண்ட்ரிஸ் அங்கே தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு நல்லா யோசித்து நல்ல முடிவை நல்லா வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இந்த க்ரீன் எனர்ஜி செக்டாரை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது ரொம்ப இயர்லியாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க, கூட நிறையவும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுனால அவங்க தான் லீடிங் அப்படின்றத தான் வந்து ஒரு கன்க்ளூஷனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி இந்த ரீஸ்டைன் வீடியோ இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ் இருக்கான்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.